நான் சொன்னதை அவர்கள் உண்மையாகவே நம்பினார்களா? Yeah, she probably believed what I said. ஒருவேளை அவர்கள் நான் சொன்னதை அவர்கள் நம்பி இருக்கலாம். Then why did it go wrong? ஆனால் எப்படி இந்த மாதிரி நடந்தது? Because her believing what I said was conditional about over what she was anticipating. அதாவது நான் சொன்னதை அவர்கள் ஒரு கட்டாயமாக அல்லது ஏதோ ஒரு நிபந்தனையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வேறு விதமான பிரதிபலன் வரும் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். Her believing on me was conditional that it does not contradict everything she knows about chemicals. அதாவது கெமிக்கலை குறித்து அவர்களுக்கு இருக்கிறதான அறிவு அது வேறு விதமாக இருக்கிறபடினால் அவர்கள் என் மீது ஒரு நிபந்தனையோடு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். Her believing in me was conditional upon the fact that I was looking at the instructions on the bottle and I had no chemical understanding of how it works. அதாவது அந்த அவர்கள் என்னை புரிந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு நிபந்தனையோடு புரிந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பாட்டிலை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனால் அதனுடைய பிரதிபலன் செயலிலே எப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை புரிந்து செயல்படாமல் இருந்ததை நான் பார்க்கிறேன். And I felt that this story fits very well to what I'm going to talk about this morning. இந்த காலை நேரத்திலே நான் சொன்னதான இந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் பேசக்கூடியதான சத்தியத்திற்கு மிகவும் ஒரு ஏற்றதாய் காணப்படுகிறது. We all believe. நாம் எல்லோரும் நம்புகிறோம். We believe in Jesus. நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். We believe in his word. அவருடைய செயல்களை நம்புகிறோம். But our belief or our believing upon him and his word is conditional upon our anticipations or outcomes that we expect. அதாவது நாம் எதிர்பார்க்கக்கூடியதான எதிர்பார்ப்பின் பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனையோடு ஆண்டவரை நாம் நம்பக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். The problem is the moment we have conditions in our believing, Jesus stops becoming the Son of God in our lives. In fact, he stops becoming God over our lives. அதாவது நாம் எப்பொழுது நம்மளுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நம்மளுடைய பிரச்சனை எப்பொழுது ஆண்டவரை நிபந்தனையோடு அல்லது வேறு விதமான எண்ணத்தோடு நாம் நம்புகிறோமோ அப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனாகவும் அவர் நமக்கு பிதாவாகவும் மாறக்கூடியதான சூழ்நிலையை மாற்றி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because I've become the God in this relationship now. ஏனென்று சொன்னால் அந்த உறவிலே நானே தேவனாக மாறிவிடுகிறேன் அந்த தேவனுடைய ஸ்தானத்திலே. For some of us, ஒரு சிலருக்கு we need constant proof of trustworthiness and loyalty in order for us to believe on someone. That's conditional. ஒரு சில நபர்களை நாம் நம்புவதற்கு அவரிடத்திலே தகுதியான காரியங்கள், நேர்த்தியான உன்னதமான காரியங்கள், உண்மையான காரியங்கள் காணப்பட்டால்தான் நாம் அவர்களை நம்புவோம் என்று சொல்லி நாம் ஒரு சிலர் அப்படியே நினைத்துக் கொள்கிறோம். Consistently. நாம் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். Just one time evidence of their loyalty or faithfulness is not enough for a lifetime of believing unconditionally. அதாவது ஒரு முறை அவர்களுடைய நல்ல குணாதிசயம் அல்லது சிறப்பு தன்மை அவரை நம்புவதற்கு போதாது என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியாக நாம் எதிர்பார்க்கிறோம். Many times, like Diana, our believing is dependent or is conditional upon familiar or expected behavior or outcomes. ஒரு சில நேரத்திலே டயானாவை போல நாமும் கூட ஒரு சில கட்டாயத்தோடு அல்லது நிபந்தனையோடு அல்லது இப்படிதான் நடக்கும் இந்த விதமான எண்ணங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கட்டாயத்தோடு நாம் நம்பக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். And I think all of us in this room, we cannot deny this fact that we have self-centered motivations and agendas in our believing in someone or something. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று சொல்லி சுயமாக ஒரு திட்டம் போட்டுக்கிறோம், சுயமாக ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த எண்ணங்களை கொண்டுதான் மற்றவர்களை நாம் நம்பக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். And particularly when it comes to believing people, it becomes very difficult. விசேஷமாக ஜனங்களை நம்பக்கூடியதான காரியத்துக்கு வரும்பொழுது அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். For some of us, we trust our dog. நம்மள ஒரு சிலர் நம்மளுடைய தேவனை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். Okay, dog. Okay. நாம் நம்மளுடைய நாய்களை நாம் நம்புகிறோம். We believe our dog is going to do something good and we've trained it to do good things and it's going to do that. அந்த நாய் நல்ல முறையிலே நாம் அந்த நாயை நம்புகிறபடினால் நமக்கு என்ன நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இந்த நாய் நல்ல காரியங்களை நமக்கு செய்கிறது, பாதுகாப்பை நமக்கு தரப்போகிறது, வெவ்வேறு விதமான நல்ல காரியங்களை செய்கிறபடினால் அந்த நாயை நாம் நம்புகிறோம். Often people say a dog is a very faithful animal, more faithful than fellow human beings. சில நேரத்திலே ஜனங்கள் எல்லோரும் இப்படியாக சொல்லுவார்கள்,
மனிதர்களை நம்புவதை காட்டிலும் உடன் இருக்கக்கூடியதான நபர்களை நம்புவதை காட்டிலும் நாயை நம்புவது நல்லது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். We believe machines. நாம் ஒரு சில உபகரணங்களை நாம் நம்புகிறோம். I spent a lot of time in the hospital, and whenever my parents, whoever is admitted at the time, I will touch their head and see if they are hot, and I would tell the nurse, I think they have fever. ஒரு சில நேரத்தில் நாம் அந்த மிஷின்களை நம்புகிறபடினால் நான் என்னுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு முறை அவர்கள் பலவீனம் அடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் வேறு விதமான சிகிச்சைக்குள்ளாய் போவதற்கு முன்பாக அவர்களுடைய தலையை நான் தொட்டு பார்ப்பேன். அப்படி தொடும் பொழுது ஏதாவது சூடாக இருந்துச்சுனால் அந்த இடத்துல நர்ஸ் இடத்திலே சொல்லுவேன், அவர்கள் காய்ச்சலோடு இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி. Because fever is indicative of something going wrong inside. அதாவது காய்ச்சல் என்று சொன்னால் சரீரத்துக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நிமித்தமாகத்தான் இது இந்த காய்ச்சல் வெளியே சூடாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். But every time I tell the nurse that they may be having fever, she will come, touch them and say, yeah, looks warm, but let us make sure they have temperature. And she put the thermometer on the machine. ஒருவேளை அவர்கள் நான் சொன்னதை நம்பினாலும் நம்பாமல் இருந்தாலும் திரும்பமாக அவர்கள் வந்து அவர்களுடைய தலையை தொட்டு பார்த்துவிட்டு, எஸ் அவர்களுக்கு சரீரம் சூடாக இருக்கிறது, ஃபீவராக காணப்படுகிறது, அந்த தெர்மோமீட்டரை கொண்டு வந்து வைத்து அதை அவர்கள் உண்மையாக காய்ச்சல் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். It's a machine. We trust machines. அந்த மிஷின் உபகரணங்களையும் கூட நாம் நம்புகிறோம். So we find it easy to trust dogs. We find it easier to trust on machines. But we find it extremely difficult to trust on fellow human beings. அதாவது நாயை நம்புவது மிக சுலபமாய் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், உபகரணங்களை நம்புவது மிக சுலபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தங்களோடு இருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகளை நம்புவது மிக கடினமாய் இருக்கிறதை உணர்கிறோம். And that is why, relationships always have issues. ஆனபடினால் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது ஐக்கியத்திலே நமக்கு அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Relationships break. நம்மளுடைய உடன்படிக்கையில் ஐக்கியங்கள் உடைந்து போகிறது. Love ceases to exist. அன்பு இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். Worse, bitterness invades us. அதற்கு மாறாக ஒரு கசப்பு தன்மை, வெறுப்பு தன்மை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறது. Hatred follows. நாம் மற்றவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். And eventually abandonment occurs. உடனடியாக நாம் அவர்களை விட்டு தூரமாக போக வேண்டும் என்று சொல்லி நாம் முடிவு செய்து விடுகிறோம். Marriages fall apart. திருமணங்கள் உடைந்து போகிறது. பிள்ளைகளும் பெற்றோர்களும் என்றதான உறவு அது உடைந்து போகிறது. Within the body, people fall apart. நம்மளுடைய சபையிலும் கூட சபையிலே ஜனங்கள் வேறு விதமாக பிரிந்து போகிறார்கள். And by extension, our relationship with Jesus falls apart. அப்படியாக இருக்கிறபடினால் நம்மளுடைய விசேஷித்த ஐக்கியமானது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் கூட ஐக்கியத்தை விட்டு நாம் விலகி போகிறோம். So today I'm going to speak on this important subject of genuinely believing that Jesus is the Son of God. இந்த காலை நேரத்திலே ஒரு உண்மையான சத்தியத்தை, மிக முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உத்தமமாக நம்புவது, விசுவாசிப்பது. We're going to continue with our meditation in John's Gospel. We're going to pick up from where we finished last week, chapter 6. நாம் கடந்த முறை நாம் விட்ட பகுதியிலிருந்து திரும்பவுமாக யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். We're going to look from verses 16 of chapter 6 all the way to the end of this chapter. 6ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் கடைசி வரை, அந்த அதிகாரத்திலே கடைசி வரை உள்ள வசனங்கள் 71 வசனங்கள் வரைக்கும் நாம் அந்த பகுதியிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். And because it's a large passage, இது ஒரு பெரிய பகுதியாய் காணப்படுகிறபடினால் I'm not going to spend time reading the passage now. இந்த பகுதியிலிருந்து நான் அந்த பகுதியை எல்லா வசனங்களை நான் வாசிக்க போவதில்லை. I'm going to summarize it for you and then you can read it at home when you get back. இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியதான சுருக்கமான காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான காரியங்களை நீங்கள் விளக்கமாக தெளிவாக வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். The chapter 6 covers the feeding of the 5,000. 6ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 ஜனங்களை போஷித்ததான காரியத்தை குறித்து சொல்லுகிறது. Now for many of us, after Jesus feeds the 5,000, that's the end of the story. So நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 ஜனங்களுக்கு போதித்தார், போஜனம் கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், அதோடு அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். Actually this 5,000 plus people
is not a one evening event. It happened over a couple of days. Sometimes some people think it's 3 days. இந்த 5000 ஜனங்கள் போசிக்கூடியதான காரியமானது ஒரே நாள்ல நடந்ததான்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் இது 3 நாட்களாக நடந்ததான ஒரு காரியம் என்று சொல்லியும் கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். So Jesus feeds them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷிக்கிறார். And then the disciples and Jesus retreat from the people. They get back into the sea. இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அவர்கள் தங்களுடைய காரியங்களுக்குள்ளாக கடந்து சென்று அவர்கள் தனிமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். However, Jesus asked the disciples to first go on the boat. ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சீசர்களே நீங்கள் படகிலே கடந்து போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை சொல்லுகிறார். And Jesus stayed back because he wanted to connect with the people. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே அங்கே இருந்தார். எதற்காக என்று சொன்னால் ஜனங்களோடு இணைந்து காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது ஜனங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் இருந்து கொண்டார். And after he was done with them, he also tries to join the disciples, but by then the disciples are far into the sea. So Jesus decides to walk up to them and he walks on water. அதாவது சீசர்களை அனுப்பிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசினதுக்கு அப்புறமாக அவரும் கூட சீசர்கள் கடந்து சென்ற வழியிலே அவரும் கடந்து சென்றார். ஆனால் சீசர்கள் படவிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். And Jesus walked on water. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆனவர் அந்த தண்ணீரின் மீது கடலின் மீது அவர் நடந்து சென்றார். And there was a big storm. அந்த நேரத்தில் ஒரு பெரிய காற்று உண்டாயிற்று. And as the storm gained momentum, and as Jesus was approaching the boat, the disciples were perplexed because of the storm. And when they saw Jesus, their default assumption was this must be a ghost. அதாவது அங்கே அவர்கள் சீசர்கள் எல்லோரும் படகிலே பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்யும் பொழுது பெரிய காற்று உண்டாகி அங்கே கடல் கொந்தளித்தது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது தண்ணீரின் மீது நடந்து வந்தார். அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சீசர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு ஆவியை போல காணப்படுகிறார்கள் அல்லது ஏதோ மாயமாக இருக்கிறது என்று சொல்லி நினைத்தார்கள். You can't blame them because it felt like a horror movie. There was violent behavior of the sea, there was sound, and then you have a man walking on water. That's something people have not seen. So இது ஜனங்கள் பார்க்க முடியாத ஒரு காரியமாய் நடந்துவிட்டபடியால் சாதாரணமாக சீசர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இருள் காணப்பட்டிருந்தது, கடல் கொந்தளித்தது, பெருங்காற்று வந்தது. இவைகள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ரகசியமான காரியம் நடக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். And then Jesus calms the storm, and then he gets onto the boat and they reach the shore. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வரும்பொழுது இந்த காரியம்லாம் நடந்தாலும் அந்த கடலிலே அந்த பெருங்காற்றை அமைதலாக இருந்துச்சு சொல்லி சொன்னார். அப்புறமாக எல்லாமே சூழ்நிலைகள் மாறினது. சீசர்கள் பயணித்ததான படகுகளை அவரும் கூட ஏறி கடந்து சென்றார். So while all this was happening in the sea, இந்த விதமான காரியங்கள் எல்லாமே கலிலேயா கடலிலே நடக்கும் பொழுது the 5,000 plus people were still on the shore where Jesus had left them. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே ஜனங்களை விட்டு போனாரோ அந்த இடத்திலே ஜனங்கள் அந்த 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள். Maybe they took a nap overnight. ஒருவேளை அவர்கள் அந்த இரவிலே அந்த இடத்திலே அவர்கள் தூங்கி இருக்கலாம். And they stayed there because they were expecting Jesus to come back after he had rested. அவர்கள் எல்லோரும் அந்த நாளிலே அங்கே தூங்கினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது போய்விட்டு திரும்பவுமாக வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். But when they did not find Jesus return to them next morning, they all go in search of him again, all 5,000 plus of them. இரண்டாவது நாட்கள் அவர்கள் நினைத்ததை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே வராதபடினால் அந்த 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லோரும் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடிக்கொண்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். And then of course they eventually get to where Jesus is, and then Jesus talks about being the bread of life. அவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்றதான சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். So he just multiplied the bread the previous day, and on the next day he claims to be the bread of life. முந்தின நாள் அவர் அங்கே இருந்ததான அப்பத்தை அதிகப்படுத்தி அநேகருக்கு போஷித்தார். அது இரண்டாவது நாளிலே அவர் தானே ஜீவ அப்பம் என்றதான சத்தியத்தை குறித்து அவர் பிரசங்கமாய் செய்து கொண்டிருக்கிறார். And it is on his discourse that we're going to pick up on. இந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடியதான சத்தியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். This
This is what I want to summarize as Jesus's gist of whatever he says. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதான சத்தியத்திலிருந்து சாராம்சத்தை நான் சுருக்கமாக இதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Jesus wants believers to demonstrate to their lives, to the way they live their lives, that Jesus is the Son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் செய்வதற்கு எதற்காக என்று சொன்னால், விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசித்து அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Now why 5,000 plus people? ஏன் இங்கே 5000க்கும் அதிகமான ஜனங்கள்? Oh, there was like a momentum of followers based on whatever they have heard this man Jesus do. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியங்கள் செய்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துதான ஜனங்களாக இவர்கள் எல்லோரும் இருந்திருக்க கூடும் என்று நாம் நம்பலாம். My son Jude, என்னுடைய மகன் ஜூட், every day his hero changes. அவருடைய ஹீரோ என்றதான சூழ்நிலையை ஒவ்வொரு முறையும் அவர் மாற்றிக்கொண்டே காணப்படுவார். And I cannot understand because the hero that's going to come up tomorrow will overpower his hero today. அதாவது நாளை தினத்திலே வர இருக்கக்கூடியதான அந்த ஹீரோ அவர்கள் அவர் மீது ஆளுகை செய்து இந்த நாளிலும் கூட அவர் ஹீரோவாக மாறி அதற்குடைய எல்லா காரியங்களையும் செய்வார்கள். The next day's hero is far more powerful, far more quicker and enormous in size. அதாவது நாளை தினத்திலே வர இருக்கக்கூடியதான அந்த ஹீரோ மிகவும் வல்லமையுள்ளவர், மிகவும் பிரசித்தி பெற்றவர், வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியதான காரியத்தோடு அவன் செயல்படுவான். Because there are expectations that he has built in his head about the kind of leader he wants to follow, the kind of hero he wants to follow. அதாவது அவனுடைய சிந்தனையிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், தான் பின்பற்றக்கூடியதான தலைவர் ஹீரோ எப்படியாக இருக்க வேண்டும் என்றதான சிந்தனை அவனுக்குள்ளா இருக்கிறபடினால் அதன் பிரகாரமாகவே அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்படுகிறான். Likewise, the people that are following Jesus are following because they now look up to Jesus as their leader. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய தலைவராக இருக்கிறார், அவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அந்த விதமான எண்ணத்தோடு பின்பற்றுகிறார்கள். In all of Israel, when a man would demonstrate extraordinary abilities, they would look at him as a deliverer sent by God. அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு நபர் விசேஷித்த விதமான சிறப்பு தன்மைகள் அற்புதங்களை பண்ணும் பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், இந்த நபரை தேவனால் அனுப்பப்பட்ட நபர், இந்த நபர் மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். John the Baptist has just died. யோவான் ஸ்நானகன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மரித்து போனார். Many people looked up to him as that deliverer. அந்த விதமான எண்ணத்தோடு தான் யோவான் ஸ்நானகனை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள், ஒரு விடுதலையாக்கக்கூடியவர் என்று சொல்லி. And now that he is dead, now they're looking to Jesus to be his successor. ஆனால் இப்பொழுது அந்த யோவான் ஸ்நானகன் அவர் மரித்து போனார். யோவான் ஸ்நானகனுடைய அதற்கு அப்புறமாக வரக்கூடியதான தலைவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்கள். And Jesus wants to make it very clear, I am not a successor to John the Baptist, I am the Son of God. ஆனால் அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் யோவான் ஸ்நானகனுடைய பிரதிநிதியாக அல்ல, அவருடைய சார்பாக வரக்கூடியவர் அல்ல, மாறாக நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதான சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்கிறார். It was the time of the Passover. இது ஒரு அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே நடக்கக்கூடியதான ஒரு காரியம். We saw that last week. அது கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். And Passover is a time when the Jewish people are reminded of several things. One of the most important things that they're reminded of is the deliverance by the deliverer Moses. அதாவது அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே எல்லாவற்றையும் அவர்கள் என்ன நினைவு கூறுவார்கள் என்று சொன்னால், ஒரு விடுதலையாக்கக்கூடியவர், அவர் கொடுக்கக்கூடியதான விடுதலையை குறித்து நினைத்து பார்ப்பார்கள். அப்படியாக மோசேவும் கூட அவர்களை விடுதலையாக்கினதான நிகழ்ச்சியை அவர்கள் நினைத்து பார்த்து இந்த பகுதியிலும் கூட அப்படியாக சிந்திக்கிறார்கள். Like how during Christmas we think about the crib, we think about Joseph, we think about Mary
baby Jesus, shepherds, angels. It's the season, time of the year. இதாவது வருடத்திலே ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு நிகழ்ச்சி வருகிறது. இந்த சீசன்ல நாம் கிறிஸ்மஸ் நாட்களில் எப்படியாக யோசேப்பை நினைத்து பார்க்கிறோம், மரியாளை நினைத்து பார்க்கிறோம், குழந்தை இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்படியாக நினைத்து பார்க்கக்கூடியதான சூழ்நிலையிலே தான் ஜனங்களும் அந்த நாட்களிலே விடுதலைக்காக நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So the Passover reminds them of Egypt. It reminds them of slavery in Egypt. It reminds them of the desert experience. It reminds them of Moses and so on. பஸ்கா பண்டிகை என்றதான காரியம் எதை குறித்து அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதும், விடுதலை பெற்று வனாந்தரத்திலே பிரயாணம் செய்ததும், வனாந்தரத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து மோசேயின் மூலமாக அவர்களை வழிநடத்தினதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியதான ஒரு பண்டிகையாய் காணப்படுகிறது. And when Jesus fed the 5,000 plus people, it reminded them as to how Moses the deliverer fed the people of Israel by asking God to provide food, manna from heaven. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5000க்கும் மேற்பட்டதான ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு போஷித்ததான காரியத்தை நினைவுபடுத்தும் பொழுது அவர்கள் எல்லோருக்கும் என்ன நினைவு வருகிறது என்று சொன்னால், மோசேயும் கூட வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த ஜனங்களுக்கு ஆண்டவரிடத்திலே கேட்டு மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் கூட போஷித்ததான எண்ணங்கள் அவர்களுடைய சிந்தனையிலே கடந்து வருகிறது. So some, or if not many, in the 5,000 plus people that are following Jesus right now, many of them are looking up to Jesus to be the next Moses. அதாவது எல்லா ஜனங்களும், இந்த 5000க்கும் அதிகமான ஜனங்கள் எல்லோரும், இந்த ஜனங்களும் மற்ற ஜனங்களும் எதிர்பார்த்தது என்று சொன்னால், மோசேக்கு அப்புறமாக இவர்தான், இயேசு கிறிஸ்து தான் தங்களை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். The new Moses, because just as how the other Moses, the prophet Moses, delivered us from slavery in foreign power, in foreign land, the Egyptians, so also this new Moses, Jesus, who's doing all these wonderful things, who just fed us like how Moses fed our forefathers, is going to deliver us from the Romans, is going to deliver us and make us into a kingdom of our own, like we used to be. ஜனங்களுடைய எண்ணம் என்னவென்று இருந்தால் சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருந்ததான மோசேஸ், பழைய தீர்க்கதரிசியான மோசேஸ் எப்படியா ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டாரோ, அதே போலதான் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஆகாரத்தையும் மன்னாவை கொடுத்து எப்படியாக போஷித்தாரோ, அதே போலதான் இந்த புதிய மோசேஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மையும் நடத்திருக்கிறார், நமக்கும் விடுதலை தர இருக்கிறார், நமக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுடைய மனப்பான்மை வேறு விதமாய் காணப்பட்டிருந்தது. And Jesus says no. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்படி அல்ல, நான் அல்ல, I am not like Moses. நான் மோசேஸை போல காணப்படுவதில்லை, மோசேஸும் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். And he makes it very clear, because what Moses did, the food he gave you is food that you ate and you felt hungry after that eating. அதாவது அவர் சொன்னதான சத்தியம் என்ன சொன்னால், நான் மோசே இல்லை, காரணம் என்ன சொன்னால், மோசே வனாந்தரத்திலே உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், நீங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டீர்கள், உங்களுக்கு பசி திரும்பவும் உண்டாயிற்று. But the food that I gave you, ஆனால் நான் கொடுக்கக்கூடியதான ஆகாரம், you will not hunger again. நீங்கள் திரும்பவுமாக உங்களுக்கு பசி இருப்பதில்லை. I am the bread of life, eat of me. நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், என்னை நீங்கள் சாப்பிடுங்கள். Moses only brought food from heaven. மோசே வனாந்தரத்திலே பிரயாணம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து பரத்திலிருந்து அவருக்கு உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He did not bring the food. ஆனால் he asked God, and God from his provisions gave the food to the people. அதாவது அவர் ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை, மாறாக தேவனிடத்திலே கேட்டார், தேவன் உங்களுக்கு வனாந்தரத்திலே அந்த ஆகாரத்தை கொடுத்தார். It is God who gives you the food. அது தேவன் மாத்திரமே அந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொடுத்தார். So also me, I am sent by God as food for you. அதே போலதான் நானும் கூட தேவனால் அனுப்பப்பட்டவர். என்னை தேவன் எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு அப்பமாக ஜீவ அப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறார். And when you eat of me and drink of my blood, என்னை நீங்கள் சாப்பிட்டு என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்கும் பொழுது, if I were to put that in one word, that would be believing. அது ஒரு எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்புவது. In fact, Jesus says that himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தையும் கூட சொல்லுகிறார். God who sent me expects you to believe me.
தேவன் என்னை அனுப்பினது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. So eating of this bread of life is not the eating that we do on a dinner table. Eating of this bread of life is believing in him and living in accordance to what we believe about him. அதாவது இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது நம் மேஜை அறையிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடியதான காரியத்தை குறித்து சொல்லவில்லை. மாறாக இது எதை குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னை சாப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது என்னை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய சத்தியம். So they thought he was John the Baptist or successor to John the Baptist. Some thought he may be the next Moses. Jesus says, I'm neither. அவர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இவர் மோசேஸ்க்கு அப்புறமாக புதிய மோசஸாகவும் யோவான் ஸ்தானகனுக்கு அப்புறமாக இவர் வேறு விதமான யோவான் ஸ்தானகனாக இருக்கிறார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொன்னார், நான் மோசஸும் இல்லை யோவான் ஸ்தானகனும் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். In addition to all this that is going on in their head, they also had personal expectations. அதாவது இந்த விதமான சிந்தனைகள் எல்லாமே அவர்களுடைய சிந்தனையிலே கடந்து வந்திருந்தாலும் தங்களுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியிலே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் காணப்பட்டிருந்தது. Personal gain. அது என்னவென்று சொன்னால் தனக்கு என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Jesus, I'm following you because I am anticipating something that you can give for me, provide for me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை பின்பற்றுகிறேன். நான் உம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் எனக்கு கிடைக்க வேண்டும் அல்லது பெற வேண்டும் என்று நான் உம்மை பின்பற்றுகிறேன். You want me to consider you, acknowledge you to be the Son of God? I will do it as long as you meet my personal need. அதாவது நான் உம்மை தேவகுமாரனாக விசுவாசிக்க வேண்டுமா, உம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் நான் செய்கிறேன். எப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நான் உம்மை பின்பற்றுவேன், உம்மை நான் நேசிப்பேன். As long as you keep demonstrating your power in my life, as long as you keep doing miracles in my life, as long as you keep doing signs to say that you're with me, you're taking care of me, you're going to make me progress, you're going to make me prosper, I will believe you're the Son of God. அதாவது நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புவேன். எவ்வளவு நாட்கள் உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் வல்லமையும் என்னுடைய வாழ்க்கையிலே செல்வ சிரிப்பை காணக்கூடியதான ரீதியிலே நீர் நடத்தும் போதெல்லாம் நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். You just fed us. நீங்கள் எங்களை போஷித்தீர்கள். Oh, that was a sign, that was a wonder. அது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு காரியம். I want to be with you. அதனால நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன். I'm not even going to go back to my home. நான் என்னுடைய வீட்டுக்கு நான் போவதில்லை. I'm going to stay here, I'm going to follow you, I'm going to sleep out in the open just like we did last night. I'm going to just keep following you because you're doing all this for me. நீர் எங்களுக்காக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறபடியால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகாமல் நாங்கள் உங்களோடு இருப்போம். நீர் எங்கே போகிறீரோ அங்கே வருவோம். நீர் என்ன செய்கிறீரோ அதையெல்லாம் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். And of course they were also looking for political gain. அது எதற்கு இன்னொரு காரியத்தையும் கூட நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு ஆதாயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். Not just for me but for my entire community. அதாவது எனக்கு மாத்திரமல்ல என்னுடைய சமுதாயத்தினர் அனைவருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை ஆதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். Not just me but my family and my people. எனக்கு மாத்திரமல்ல எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஜனங்கள் எல்லோருக்கும். You know what, we want to be free from the Romans. காரணம் என்ன சொன்னால் இந்த ரோமர் அரசாங்கத்திலிருந்து ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். And we want that throne that was established with David, we want the perpetuity of that. அதாவது தாவீதினாலே ஏற்படுத்தப்பட்டதான ராஜ்யமானது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த ராஜ்யத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். As long as that happens, you're the Son of God. எவ்வளவு நாட்கள் அது நடைபெற இருக்கிறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீர்கள். So get us there so that we can believe you to be the Son of God. ஆனபடினால் அந்த இடம் வரைக்கும் எங்களை அழைத்து செல்லுங்கள். அவ்வளவு நாட்கள் நாங்கள் உம்மை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்புவோம். Now that is one category. அது ஒரு பகுதியாய் ஒரு கூட்டமான ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். One category of followers. ஒரு விதமான ஒரு கூட்டத்தினர் ஒரு வித்தியாசமான கூட்டத்தினராய் காணப்படுகிறார்கள். I want to call them the generic followers. அவர்கள் பொதுவாக அதாவது எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாமல் பொதுவாக பின்பற்றக்கூடியதான ஜனங்கள். 95% of the people who follow Jesus that way. ஆனால் 95% ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுவது அப்படியாகத்தான் பின்பற்றுகிறார்கள், பொதுவாக பின்பற்றக்கூடியவர்கள். And there is also a remnant of the faithful. இன்னொரு கூட்டத்தினரை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் உன்னதமாக உத்தமமாக இருக்கக்கூடியதான பின்பற்றக்கூடியவர்கள். I want to call them the
intimate disciples. அவர்களை எப்படியா நான் அழைக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஐக்கியத்திலே உண்மையா இருக்கக்கூடியதான சீசர்கள். So you have generic disciples, பொதுவா இருக்கக்கூடியதான சீசர்கள். all Tom, Dick and Harry will be there. அவன் நீங்கள் எங்கே எல்லா ஜனங்களும் எல்லா விதமான கூட்டத்தினரும் அங்கே காணப்படுவார்கள். And then we have the intimate disciples who are relating with Jesus personally every day. ஆனால் இன்னொரு பகுதியில் நான் பார்க்கும் பொழுது மிகவும் ஐக்கியத்திலே உண்மையாக உத்தமமாக ஜென்யூனாக காணப்படக்கூடியதான சீசர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இடைப்படக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக வைத்து செயல்படக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள். John puts them for us there just so that we can understand what Jesus is getting at. And the intimate disciples here that I'm referring to are the 12 disciples. ஆனால் இங்கே நாம் யோவான் அப்போஸ்தலன் யோவான் இந்த பகுதி எழுதும் பொழுது நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார், உன்னதமான ஐக்கியத்திலே உண்மையா இருக்கக்கூடியதான சீசர்கள் அந்த சீசர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். But they also had their own problems. ஆனால் அந்த உண்மையா இருக்கக்கூடியதான கூட்டத்து சீசர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, in the beginning I told you, believing particularly in believing another human being is a very big problem. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்புவது ஒரு காரியம், ஆனால் விசேஷமாக மனிதர்களை நம்புவது என்பது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம். It's one of the most difficult things fallen mankind, fallen human beings can do. அதுதான் விழுந்து போன மனுஷனுடைய மிகவும் கடினமான ஒரு காரியம், இன்னொரு மனுஷனை நம்புவது. So generic disciples, we understand. I mean, that's a very shallow believing that they have, we understand all that. But when it comes to intimate disciples, they also struggle in believing. அதாவது பொதுவாய் நம்பக்கூடியதான ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் உண்மையாகவே நம்புவதில்லை என்று நமக்கு அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரியும். ஆனால் விசேஷமாக உண்மையாக உத்தமமாய் நம்பக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம்பிக்கையினுடைய பிரச்சனைகள் காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். When everything remains constant, like in science, you have all these theories and practicals. Everything remain constant, this reacts in this way. அதாவது அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த தியரி நீங்கள் பார்க்கிறீர்கள், அது இப்படிதான் இருக்கிறது, இந்த மருந்து இது போட்டால் இந்த கெமிக்கல் இப்படி போட்டால் இப்படியாக செயல்படும் என்றதான ஒரு அறிவியல் ரீதியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். So when our lives as intimate believers, when our lives is not disturbed, is not disequilibrated, is going smoothly, then yes, Jesus is the Son of God. அதாவது அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நம்மளுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனைகள் இல்லாமல், எந்த அலகழிப்பும் இல்லாமல், எந்த சோர்வுகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளும் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் நாம் நினைக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். But the moment our life becomes a boat that is traversing through a sea that is storming, waves that are raging, and the wind that is howling at you, even Jesus seems like a ghost to us. ஆனால் அந்த நேரத்திலே அப்படிப்பட்டதான சூழலிலே நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு படகை போல அலகழிக்கப்படும் பொழுது, பெருங்காற்று அடிக்கும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது, இருளா எல்லாமே தோன்றும் பொழுது அந்த படகுகளை பிரயாணம் செய்யக்கூடியதான சீசர்களுடைய விசுவாசத்தை போல காணப்படுகிறது. அந்த விசுவாசம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை மறந்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆவி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். A person with whom we have intimate fellowship every day. We pray to him, we read, we understand his word, we listen to him speak. When turmoil and turbulence strikes, our first response, he's a ghost. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அவரோடு நாம் பேசுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் அவரை தேடுகிறோம், அவரை குறித்து படிக்கிறோம், அவரோடு நாம் பேசுகிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கக்கூடியதான விசுவாசிகளாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடல்கள் பொங்கும் பொழுது, அலை காற்றுகள் வரும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையின் படகு முழுகும் பொழுது, அப்பொழுது நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல, மாறாக ஒரு ஆவி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். They still looked at Jesus as a human being who cannot walk on water. இந்த நாளிலும் கூட அவர்கள் சீசர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாய் பார்க்காதபடி ஒரு மனுஷனாக பார்த்தார்கள். மனுஷனாய் இருக்கக்கூடியவர் தண்ணீர் மீது நடக்க முடியாது என்று சொல்லி யோசித்தார்கள். That's what life context can do to us. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்ம நடத்துகிறதை பார்க்கிறோம். That's what turbulence, confusion, uncertainty, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலை, எதிர்பார்க்க முடியாத காரியங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ill health, சரீர பலவீனம்,
and a host of other problems that we can think of. That's what those things do to us. It makes us or shifts our focus, distracts us away from us believing Jesus to be the Son of God, and we focus on the problem, and when Jesus shows up, we don't recognize it. நம்மளுடைய சரீர பலவீனங்கள், மற்ற காரியங்கள், மற்ற சோர்வுகள், மற்ற விதமான பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனையை விட்டு வேறு விதமாய் மாற்றி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது இவைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் மறந்து போகிறோம், உணர்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் என்பதை மறந்து போகிறோம். Jesus says, I am the bread of life. நானே ஜீவமுள்ள அப்பம் என்று சொல்லுகிறார். No matter what kind of difficulty you're in, I give you bread of life that can, well, maybe you die because of the difficulty now, but this bread of life will hold good even in your life after you die. நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். நீங்கள் எந்த விதமான பிரச்சனையை கடந்து சென்றாலும் சரி, எந்த விதமான சூழ்நிலையை கடந்து சென்றாலும் சரி, நான் உங்களுக்கு இப்பொழுது ஜீவ அப்பமாய் இருக்கிறபடினால் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் மரித்ததுக்கு அப்புறமாகவும் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். So this is what I did. I put my observations from what Jesus is saying into two categories on the table. அதாவது ரெண்டு விதமான கூட்டத்தினர் எப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியத்தை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள் என்றதான ரெண்டு கூட்டத்தினரை குறித்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். So we have the generic disciples and we have the intimate disciples. பொதுவாய் காணப்படக்கூடியதான சீசர்கள், மிகவும் உன்னதமான ஐக்கியத்திலே இருக்கக்கூடியதான சீசர்களை குறித்து நான் போட்டிருக்கிறேன். The generic disciples always seek presents, gifts, signs, wonders from Jesus. அதாவது பொதுவாய் காணப்படக்கூடியதான சீசர்கள் ஆண்டவர் தங்களோடு இருக்க வேண்டும், ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், ஆண்டவர் எங்களுக்கு பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவர்கள். An intimate disciple would rather seek to be in the presence of Jesus himself because he believes him to be the Son of God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உன்னதமான ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய, உண்மையான ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதான சீசர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை தேடி கடந்து செல்வார்கள். Generic disciples expect from God, expect great things to happen to them because the Son of God, they're following him, he has to do great things for them. அதாவது பொதுவான சீசர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தேவனுடைய குமாரர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அவர் பெரிய காரியங்களை செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். Intimate disciples do not expect as much as they attempt greater things because they believe in a wonder working Son of God. ஆனால் உன்னதமான ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதான, உண்மையான ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதான சீசர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அப்படி செய்வதன் மூலமாக தேவனுடைய குமாரர் எங்களோடு இருக்கிறார், அவருக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம் என்று சொல்லி விரும்புகிறார்கள். Generic disciples have their own perception, their own idea, their own concept, their own understanding of who Jesus should be. பொதுவாக இருக்கக்கூடியதான சீசர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால் தங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கூடியதான ஒரு திட்டங்கள், தங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கூடியதான ஒரு நோக்கங்கள், தங்களுடைய சித்தத்தின்படியாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவர்கள். He is the Son of God, he has to heal me. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால் அவர் என்னை குணமாக்க வேண்டும். He is the Son of God, he has to deliver me. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால் என்னை விடுதலையாக்க வேண்டும். Intimate disciples on the other hand would say, ஆனால் I accept Jesus the way he reveals himself to me. ஆனால் ஐக்கியத்திலே உண்மையா இருக்கக்கூடியதான சீசர்கள் இவர்கள் எப்படியாக சொல்லுவார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ள, அவர் வெளிப்படுத்தக்கூடியதான காரியத்தை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். He wants me to go through suffering. அவர் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறாரா? I will accept it. I will go through it. God, the Son of God, give me the strength to endure it. அந்த விதமான பிரச்சனைக்குள்ளாய் நான் போவதற்கு தயாரா இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜெபம், தேவனுடைய குமாரனே நீர் எனக்கு அதுக்குரியதான பலத்தை தாரும் என்று நான் கேட்பேன். Generic disciples need the Son of God for their self-serving needs. அதாவது பொதுவாய் நம்பக்கூடியதான சீசர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சுயத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். I, me, myself, my people, my family,
It's all about them. எனக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய கோத்திரங்களுக்கு மாத்திரமே தேவன் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். Intimate disciples. ஆனால் ஐக்கியத்திலே உண்மையாக இருக்கக்கூடிய சீஷர்கள். It's not I, me, myself, my family, my people. It is kingdom. The kingdom of Jesus. What does it need? எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் இது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார். You're asking God to do a wonder in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களா? You're asking God to do a miracle in your life? The question you need to ask is not why I need it, but rather how is that going to benefit the kingdom? அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களா? அப்படி கேட்பது தவறல்ல. ஆனால் அப்படி கேட்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன காரியம் அது நடைபெற இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். Just sit down and make a list of all the things we are asking God. நாம் உட்கார்ந்து கொண்டு நாம் என்னென்ன காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியலை போடுங்கள். And just make a note. Whether it is going to benefit the kingdom in any way or it's going to benefit you, your family and your people alone. அதாவது அந்த பட்டியலை போடும் பொழுது நீங்கள் இப்படியான ஒரு கேள்வியை கேளுங்கள். நான் இந்த பட்டியலை போட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். இவைகள் எல்லாம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தேவைகளை சந்திக்கக்கூடிய காரியங்களா அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதான காரியத்தை கட்டக்கூடியதான காரியங்களா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். Generic disciples are only concerned about their welfare and progress in this lifetime. அதாவது பொதுவாய் பின்பற்றக்கூடியதான ஜனங்கள் இந்த நாளிலே இந்த தங்களுடைய வாழக்கூடியதான நாட்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் தங்களை குறித்து தங்களுடைய தேவைகளை மாத்திரம் யோசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் மாத்திரம் இந்த உலக வாழ்க்கையிலே மாத்திரம் பார்க்கிறார்கள். An intimate disciple would understand there are needs in this lifetime, but this lifetime is just a wink of an eye compared to eternity that they're going to spend with God. ஆனால் உண்மையான ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதான சீசர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே தேவையான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் எதிர்காலத்திலே வரும் காலத்திலே இன்னொரு வாழ்க்கையிலே நித்தியத்திலே நமக்கு என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். And then of course the generic disciples want Jesus to be like a magician who provides us for the moment of our need. ஆனால் இங்கே பொதுவாக பின்பற்றக்கூடியதான சீஷர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாய வித்தைக்காரனை போல எல்லாவற்றையும் செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். But intimate disciples, ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியதான சீஷத்துவத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் are focused, are looking forward to the resurrection and eventually eternity. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய வாழ்க்கையை குறித்து மாத்திரமே சிந்திக்கூடியதான ஜனமாய் காணப்படுவார்கள். Genuine believers will always demonstrate through their believing that Jesus is the Son of God. உண்மையான விசுவாசி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து அவர்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி காண்பிப்பார்கள். That's what Jesus is wanting us to do. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற செய்ய வேண்டும். You ask me whatever you want. நீங்கள் எதை வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதெல்லாம் கேட்கலாம். But in your asking, are you demonstrating that I am still the Son of God? நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறீர்களா நான் இன்னும் கூட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறேன் என்று சொல்லி? Or are you asking me as though you are the master and I am your servant or slave? நீங்க கேட்கிறது பார்த்தால் நான் நீங்கள் தான் எஜமானை போலவும் நான் உங்களுக்கு வேலைக்காரனை போலவும் இருக்கிறதா இருக்கிறது. You have great expectations from me. Great. I will fulfill all your expectations. But are your expectations demonstrating that I am the Son of God, or are you having expectations because you think I'm your servant? அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உன்னதமாக இருக்கிறது, நல்லதுதான். அந்த எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றுகிறேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பின் மத்தியிலும் நீங்கள் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்புகிறீர்களா அல்லது நீங்கள் என்னை ஒரு வேலைக்காரனை போல என்னிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்பார்த்து காரியங்களை செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். You know, dealing with uncertainty
எதிர்பாராமல் சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பொழுது is so difficult. அது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. It's so confusing. அது மிகவும் ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய It feels காரியம். like I don't know where I'm heading. நான் எந்த இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி என்றதான குழப்பம் நமக்குள்ளாய் காணப்படலாம். It feels like I have no idea what happened in all these years that I've lived. இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேனே, என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி ஒரே விதமான குழப்பமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். Uncertainty can literally make you discouraged. அதாவது எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் அல்லது குழப்பமான சூழ்நிலைகள் நம்மை ஒரு விதமான சோதனைக்குள்ளாக சோர்வுக்குள்ளாக நடத்திவிடும். But when you believe Jesus is in control, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி நீங்க நினைப்பீர்களானால், then you will live that difficult life of uncertainty acknowledging Jesus as Son of God. அந்த விதமான சூழ்நிலை, நீங்கள் கடினமான சூழ்நிலை எதிர்பார்க்காத குழப்பத்தோடு நீங்கள் வாழும் பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். What kind of prayer will a person living with uncertainty pray? அதாவது நினைத்து பாருங்கள், குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர் நிலைவற்றதான ஒரு மனுஷனுடைய எண்ணத்திலே எந்த விதமான ஜெபம் காணப்படும்? He will be, if he's a generic disciple, அவர் பொதுவான ஒரு விசுவாசியா இருப்பானால், he or she would be praying, God bring clarity, God help me to find solution to this issue that I'm dealing with. அவன் இப்படியாக ஜெபிப்பான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான ஒரு தெளிவை கொண்டு வரும், ஒரு விதமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுபடுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பான். An intimate disciple would say, God, these are uncertain times, but I want you to help me take steps in the right direction. ஆனால் உண்மையான விசுவாசி, உத்தமமாக இருக்கக்கூடியதான விசுவாசி சீசன் என்ன செய்வேன் என்று சொன்னால், ஆண்டவரே குழப்பங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நான் சரியாக செயல்பட எனக்குரியதான வழிநடத்தலை நீர் காட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பான். An intimate disciple will say, God, I don't need the big picture clarity, I just want clarity for my next step. What should I do? அப்போ உண்மையான விசுவாசி என்ன செய்வேன் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு பரிபூர்ணமான தெளிவு எனக்கு வேண்டாம், ஆனால் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிப்பான். Hardships. நம்மளுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள். It's very difficult to endure hardship. All of us pray, God remove the hardship. நாம் எல்லோரும் ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த வேதனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், கஷ்டத்தை எடுத்து போடும் என்று நாம் ஜெபிக்கிறோம். That's what a generic disciple would do. அது பொதுவான ஜனங்கள் ஜெபிக்கக்கூடியதான ஜெபமா இருக்கிறது. An intimate disciple would say, Lord, don't remove this from me, but give me the strength to endure it. ஆனால் உண்மையாக உத்தமமா இருக்கக்கூடியதான சீசன் என்ன செய்ய, ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து போடும் என்று சொல்லி ஜெபிக்க மாட்டான், மாறாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் நான் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யும், இந்த பிரச்சனைகளை நான் சகிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பான். Because I believe you're the Son of God and you put me in this hardship for my own good. ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன், நீர் என்னுடைய நன்மைக்காக இந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் என்னை நடத்துகிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். And then the more difficult one, மிகவும் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு ஒன்று, finding joy in the midst of strife, sorrow with the help of God. பிரச்சனையின் மத்தியிலும், குழப்பத்தின் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும் சந்தோஷத்தை கண்டுபிடிப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். Yeah, it's very interesting when I was thinking about this. இதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது மிகவும் உற்சாகத்தை நான் உணர்ந்தேன். This whole week I've been thinking about this and I felt there was an oxymoron here. There's a contradiction. அதாவது இந்த காரியத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது மிகவும் ஒரு குழப்பமான எண்ணத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்பாராத காரியங்கள். A generic disciple would ask God for prosperity. ஒரு சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடியதான விசுவாசி என்ன சீசன் என்ன செய்வேன் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேட்டிருப்பான். And perhaps that prosperity were to occur in that person's lives, that doesn't change anything. The joy is still missing. அதாவது அவனுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த பிரகாரமாக ஒரு செழிப்பு அவனுடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட அவனுக்குள்ளா இருக்கக்கூடியதான சந்தோஷம் மாறாமல் அப்படியாகவே துக்கத்தோட காணப்படுகிறதை பார்க்கிறோம். Many times, if not at all times, people who are highly prosperous fail to enjoy
the blessings of that prosperity. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள் மிகவும் செழிப்போடு இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் என்றதான காரியம் இல்லாமல் மற்ற காரியங்களை கொண்டவர்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். As I do financial planning, as part of my ministry, I bump into a lot of wealthy people. அதாவது நான் பொருளாதார ரீதியான திட்டங்களை போடும் பொழுது அநேக விதமான பணக்காரருடைய வாழ்க்கையிலே நான் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. Husband and wife, they're very wealthy, but they hardly talk to each other. அதாவது இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது பெரிய பணக்காரர்கள், நிறைய பணம் செல்வம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் கணவனும் மனைவியும் அவர்கள் அதிகமாக உட்கார்ந்து பேசுறது என்பது கடினமான ஒரு சூழ்நிலை. Very sad. அது மிகவும் துக்கமான ஒரு காரியம். And then we come to the other side where we have the intimate disciples, and we find even as limited as their means may be, they still find joy to enjoy those limited means. ஆனால் இன்னொரு பகுதியை நான் பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமமா இருக்கக்கூடிய சீசர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவையான காரியங்கள் இல்லாமல் இருந்த பொழுதும் குறைவின் மத்தியிலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அதிகமாய் பேசி தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus just fed 5,000 people with limited means, but still they were having expectations that were contrary to what the Son of God thought they should. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனை வைத்து 5000 ஜனங்களை போஷித்தார். இது மிகவும் பெரிய காரியம். அதற்கு அப்புறமாக இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பானது இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம். The key word here is with the help of God. இது தேவனுடைய உதவியோடு என்றதான ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். If God is not going to help you, you cannot find joy. அதாவது தேவன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. You cannot cherish, you cannot enjoy the fruit of your own labor. உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடியதான வேலை நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. God has to help you enjoy it. அதாவது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்கள் அப்படியே சந்தோஷமாய் இருப்பதற்கு. Whether you're a generic disciple or an intimate disciple, if God is not the one who's helping you enjoy it, you're not going to enjoy it. அதாவது நீங்கள் பொதுவான சீசர்களாய் காணப்படலாம், ஐக்கியத்திலே உன்னதமாய் இருக்கக்கூடியதான சீசர்களாய் காணப்படலாம். தேவன் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் மாத்திரமே நீங்கள் செய்யக்கூடியதான உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சந்தோஷப்பட முடியும். This morning, my friends, அருமையான சகோதரர்களே, இந்த காலை நேரத்திலே I want to urge you. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். Let your believing demonstrate Jesus to be the Son of God. உங்களுடைய நம்பிக்கையானது தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதான நம்பிக்கையாக காணப்படட்டும். Maybe from what I've shared this morning, you're leaning more towards a generic disciple. ஒருவேளை நான் சொன்னதான காரியங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பொதுவாக இருக்கக்கூடியதான சீசர்களை போல காணப்படக்கூடியதான தன்மைகள் இருந்தாலும், and you were thinking that you were very intimate with the Lord. ஆனால் இப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் தேவனோடு மிகவும் உன்னதமான ஐக்கியத்திலே வளர்கிறீர்கள் என்று சொல்லி, but your expectations, your conditions upon believing all make you lean more towards the generic side. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நீங்களும் கூட பொதுவாக இருக்கக்கூடியதான சீசர்களை போல காணப்படுகிறீர்கள். I want to give you 3 ways to do this and then we'll be done. 3 விதமாக நாம் உன்னதமான ஐக்கியத்திலே வளரக்கூடியதான சீசர்களாய் மாற முடியும். We can believe or let our believing demonstrate Jesus the Son of God by first of all yielding to God's control and accepting our life as it is. அதாவது முதலாவது நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் நம்பி விசுவாசித்து நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் 3 விதத்திலே நாம் செயல்படலாம். முதலாவதாக தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பது, நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் அறிந்து வாழ்வது. I believe you're the Son of God, and because I believe you're the Son of God, I accept the life circumstance in which you have placed me. அதாவது நான் உம்மை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்புகிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தேவனாய் இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன், நீர் எந்த சூழ்நிலையை என்னை வைத்திருக்கிறீரோ அந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்புவது. I believe you're the Son of God, and therefore I accept the sickness that you have given me or my family. ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்புகிறேன், ஆனால் என்னுடைய குடும்பத்திலே நீர் அனுமதித்ததான அந்த வியாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். And because you're the Son of God, you are in control, and because you're in control, I want to accept my life as it is. ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடினால் நீர் ஆளுகை செய்கிறீர், உம்முடைய ஆளுகையை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வண்ணமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
Secondly, இரண்டாவதாக by not expecting signs and wonders for my personal gain or for my family's gain or for my people, my relatives' gain. என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காக, எங்களுடைய கோத்திரத்தின் நன்மைக்காக, என்னுடைய சுய நலத்திற்காக, என்னுடைய உம்மிடத்திலே எந்த விதமான அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் எதிர்பார்ப்பதில்லை. Jesus is the Son of God. He can do signs and wonders, but I'm not going to ask him to do that for my sake. நீர் தேவனுடைய குமாரன், நீர் எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமையான காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் அவை எல்லாமே என்னுடைய சுயத்துக்காக நான் கேட்க விரும்புவதில்லை. If at all I ask God to perform a miracle in my life, to perform a wonder in my life, it will be for the sake of his kingdom. ஒருவேளை நான் ஆண்டவரிடத்திலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்ப்பேன் என்று சொன்னால் அவைகள் எல்லாமே எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய கோத்திரங்களுக்காக இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்கக்கூடியதான காரியங்களாக நான் எதிர்பார்ப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Sometimes I think about this. நான் எப்படியாக சில நேரங்களை யோசித்து பார்ப்பதுண்டு. We pay so for an issue like cancer. For an issue like cancer. ஒருவேளை ஒரு கேன்சர் வியாதி ஒப்பானதான காரியத்தை பார்க்கும் பொழுது we pay so much of money for treatment. அதற்காக अनेक பணங்களை நாம் செலவழிக்கிறோம் ட்ரீட்மென்ட் பெறுவதற்காக. We endure so much of wear and tear of the body because of what the chemo does. நம்மளுடைய சரீரத்திலே வெவ்வேறு விதமான சிகிச்சைகளை கொடுத்து அந்த கீமோ மூலமாக என்னென்னவோ காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். For what, God? எதற்காக ஆண்டவரே? Why are we wasting our wealth? Why are we wasting our human body? Because it's not going to work. நம்மளுடைய பணத்தையும் செல்வத்தையும் நம்மளுடைய சரீரத்தையும் ஏன் எதற்காக விளைவுக்காக நாம் செலவு செய்கிறோம்? எல்லாம் உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லி And then it dawned on my head. அப்பொழுது ஒரு சிந்தனை கடந்து வந்தது என்னுடைய சிந்தனையில. Whatever I'm spending, நான் எதையெல்லாம் செலவு பண்ணுகிறேனோ is going into the kingdom, right? அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போகிறது அல்லவா? It's going to the hospital. அது ஒரு மருத்துவமனை கடந்து But செல்கிறது. that hospital is in the kingdom of God. அது அந்த மருத்துவமனையும் கூட தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்காய் காணப்படுகிறது. God controls that. தேவன் அதை ஆளுகை செய்கிறார். He controls everything around me, whether it is Christian or not. நான் ஒரு கிறிஸ்தவனோ இல்லையோ தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக காணப்படுகிறார். And I told myself, you know what? அப்பொழுது நான் I'm going to stop worrying about all these things. சோ இவைகளை குறித்து நான் கவலைப்படுவதை விட்டுவிட போகிறேன். Because whatever I'm doing, நான் என்னென்ன செய்கிறேனோ is going into the kingdom. அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பங்காய் காணப்படுகிறது. This is the kingdom of God. இது தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறது. It's fallen, broken. இது உடைந்து போனதும் விழுந்து போனதுமா இருக்கிறது. But still it is. ஆனாலும் இது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. So I am not going to ask God for personal favors here. I'm not going to ask God for selfish ambition. I am rather going to spend my time asking God for things that will make this kingdom acknowledge that Jesus is the Son of God. ஆனபடினால் என்னுடைய சுயத்துக்காக என்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய தேவைகளுக்காக குடும்பத்திற்காக நான் கேட்காதபடி நான் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிறேன். தேவனுடைய குமாரன் என்றதான எண்ணத்தோடு நான் இந்த காரியங்களை உணர்ந்து செய்கிறேன். எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் போகிறது என்பதான எண்ணத்தோடு நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தீர்மானித்தேன். The third one is very difficult. மூன்றாவது மிக கடினமான ஒரு காரியம் humbling ourselves. நம்மை நாமே தாழ்த்துவது என்றதான ஒரு காரியம். 95% of us think we're doing it, but none of us are. நாம் 95% ஜனங்கள் நாம் நம்புகிறோம் நம்மை தாழ்த்துகிறோம் என்று சொன்னால் நாம் தாழ்த்துவதில்லை. We think we cover our heads and bow our heads and kneel down, we are humbling. சில நேரத்திலே நாம் தலைகளை முக்கால் போட்டுட்டு நாம் முழங்கால் படிட்டு நாம் தலைகளை குமிந்தால் நாம் உண்மையாகவே தாழ்மையா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது தாழ்மை அல்ல. It's pretending to be humbling. அது தாழ்மையா இருக்கிறோம் என்றதான தோற்றத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். True humbling comes when I am going through a moment where I feel vulnerable, where I feel helpless, where I have absolutely no control, and then I look up to God who can change everything, and I tell him, it's okay, I will go through this. உண்மையான தாழ்மை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, சோல்வு இருக்கிறது, நான் தோய்ந்து போகிறேன். அந்த தோய்வின் மத்தியிலும் கூட ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், இன்னும் நான் உம்முடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லுவதே உண்மையான தாழ்மை. Humbling is not a body action. தாழ்மை என்று சொல்லுவது சரீர பிரகாரமாய் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. It's a way of life. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் காணப்பட வேண்டும். It's a way of consistently living in submission and acceptance of my misery. அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தோல்வியின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே நான் தொடர்ந்து நிலைத்து
நிற்கக்கூடிய ஒரு நபராக, தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபராக, என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். What's the most difficult thing? When humbling is difficult, even more difficult is to believe that whatever bad is happening to me, in spite of that, the Son of God is good all the time. அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையா இருப்பது கடினமான காரியம். தாழ்மையா இருந்து அந்த காரியத்தை நான் தொடர்ந்து செய்வது என்பது கடினமான காரியம். இந்த விதமான கடினமான சூழலிலும் கூட தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் நம்மை நம்புகிறேன் என்று சொல்லி சொல்லுவது மிக அவசியமா இருக்கிறது என்பதை உணர வேண்டும். Believing is very easy. It's a very small word, and many of us think believing is easy. Trust me. The believing that Jesus expects of us is very difficult. அதாவது நம்புகிறதான காரியம் ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த காரியத்தை நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சாதாரணமாக நம்ம நம்பி விடலாம், நம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் நமக்கு போதித்ததான காரியம் நம்பிக்கையானது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். We talked about generic disciples, we talked about intimate disciples. நாம் இந்த நேரத்தில் பொதுவான சீசர்களை குறித்து பார்த்தோம், உன்னதமாய் ஐக்கியத்திலே வளரக்கூடியதான சீசர்களையும் குறித்து நாம் பார்த்தோம். One of those intimate disciples, Judas, did not believe. ஆனால் அந்த உன்னதமாய் ஐக்கியத்தில் இருந்த அந்த சீசர் யூதாஸ்கரியத் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவில்லை. My intimacy with God cannot be faked before God because He is all knowing and He knows what's going on. அதாவது என்னுடைய உண்மையான ஐக்கியமான வாழ்க்கையானது ஆண்டவரிடத்தில் நான் எந்த விதமான மாயமானத்தையும் காண்பிக்க முடியாது. காரணம் என்னென்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறபடினால் என்னை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். Let us believe in a way that demonstrates Jesus is the Son of God. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் காண்பிக்கக்கூடியதான விதத்திலே நம்மளுடைய நம்பிக்கையை நாம் செயலாற்றுவோம். May God continue to speak with us even as we leave from here. தேவன் தாமே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து நாம் போகும் பொழுதும் கூட நம்மோடு பேசுவாராக. Thank you brother, thank you very much for the message. நல்ல ஒரு செய்தி கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Let us bow down and look to God, and this is the time for us to make a covenant with God. Lord, all these years I have been generic disciples. Generally I believed you, generally I worshipped you, generally sang songs to you. So kindly forgive me, Lord. Help me, Lord, not to be your generic disciples, but Lord, help me to be an intimate disciple of yours. I want to do everything intentionally for you and for your kingdom. இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பொதுவான சீசனாய் காணப்பட்டிருந்தேன். பொதுவாக கடந்து வந்தேன், பொதுவாய் பாடினேன், பொதுவாய் காரியங்களை செய்தேன். ஆனால் நான் அப்படியா இராதபடி உண்மையும் மொத்தமும் உள்ள ஐக்கியத்திலே வளரக்கூடியதான ஒரு சீசனாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக, உம்முடைய நோக்கத்தின் பிரகாரமாய் செய்யக்கூடியவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் என்னுடைய உள்ளையும் புறம்பையும் நீர் அறிந்திருக்கிறீர். Lord, Heavenly Father, you have seen what is inside, what is outside. You know ins and outs of my life. ஆண்டவரே, என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் வெளியான வாழ்க்கையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியாக உம்மை நான் நம்பவும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நான் விசுவாசிக்கவும் எனக்கு உதவி செய்யும்.